குருவே சரணம், குருவே துணை. நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள். மீனராசிக்கார நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன் என்ன மாதிரி நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா மீனராசி குரு பகவானுடைய சொந்த ராசி. மீனராசிக்கு 3வது இடமான ரிஷபராசிக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த 3வது இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு தனஸ்தானம். உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார். அதாவது குரு உங்க ராசியிலிருந்து 7வது ராசியையும், உங்க ராசியிலிருந்து 9வது ராசியையும், உங்க ராசியிலிருந்து 11வது ராசியையும் பார்க்கிறார். உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, 7ங்கிறது திருமணம், கலஸ்தரம், அந்த மாதிரி ஒரு நல்ல நட்பு வட்டாரம், ஒரு தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு பொருளாதாரம் மேம்படுறது, ஒரு நியூட்ரலா பாத்தீங்கன்னா முதல்ல நிறுத்தும். நம்ம ஏற்றத்தாழ்வுகளா இருந்தோம்னா ஒரு நியூட்ரலா முதல்ல நிறுத்தக்கூடிய இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடம். கட்டாயமா மீனராசிக்கார நண்பர்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, குரு உங்களுடைய ராசிக்கு 9வது இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறார். விருச்சகம் பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். 9 பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தை உங்களுடைய ராசியிலிருந்து கணக்கு பண்ணும்போது 9ஆம் இடம் பாகிஸ்தானத்துல வர்றதுனால கட்டாயம் ஒரு தந்தை மகன்குள்ள இருக்கக்கூடிய உறவு ஒரு சுமூகமான உறவாகவும், தந்தை வழியில் இருக்கக்கூடிய ரத்த சொந்தங்களால ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும், ஒரு மனநிறைவும், உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான அமைப்பு அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, பூர்வீக நிலம் சம்பந்தப்பட்டது பயன்படுத்தாத இருந்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா பயன்படுத்துற மாதிரி கட்டாயமா ஒரு அமைப்பு வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடிய பெரும்பாலான மீனராசிக்கார நண்பர்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது இந்த வருஷம் இந்த குருவினுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். வெளிநாடு பயணம்ங்கிறது ஒரு 5-6 வருடம் வேலை பார்க்காத இருந்தவங்களுக்கு 1 வருடம் 2 வருடத்திலே அந்த 5-6 வருடத்துக்கு உள்ள அந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பொருளாதாரம், ஒரு நல்ல சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்துல இருக்கக்கூடிய மகர ராசிக்கு பார்வை கிடைக்குது. குருவினுடைய பார்வை எப்போ 11க்கு கிடைக்குதோ 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். நீங்க பண்ணக்கூடிய விஷயம் கட்டாயமா இந்த 1 வருட காலம் அதிகமா லாபத்திலேயே முடியும். என்னங்க என்னோட ராசிக்கு 12ல சனி இருக்கிறாரு, எல்லாம் விரைய சனி அப்படிங்கிறாங்க. நீங்க குரு என்னோட ராசிக்கு 11ல இருக்கக்கூடிய மகரத்தை பார்க்கறதுனால லாபமா வருமானா கட்டாயமா வரும். சில பிரச்சனைகளுக்கு குரு பாத்தீங்கன்னா முழு சுப கிரகம். உங்க ராசியுடைய சொந்த கிரகம் அப்படிங்கிறது குரு. கட்டாயமா மீனராசிக்கார நண்பர்களுக்கு அவங்க போடுற எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கட்டாயமா பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். புது முயற்சிகள்ல அவங்களே இறங்குவாங்க. அவங்களை அறியாமையும் பாத்தீங்கன்னா புது முயற்சிகள் இறங்குவாங்க. தயக்கம், பயம், ஒரு எதிர்மறையான சிந்தனைகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மீனராசிக்கார நண்பர்களுக்கு இருக்குது. மருத்துவ செலவுகள் கடந்த ஒரு 7 மாதங்களாக இவங்க வீட்டுல யாருக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுடைய ஒளியில் பாத்தீங்கன்னாக்கா அந்த சரீரத்துல ஒரு இம்யூனிட்டி பவர் இல்லாத ஒரு மாதிரி தெம்பு இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் குரு வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பண்ற வேலை. அதாவது மீன ராசியில இப்ப குரு பகவான் ராகு பாத்தீங்கன்னாக்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். ராகு ஒரு பிரம்மாண்ட காரகன். ஆசையை மூட்டி அதுல ஏமாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு பெரிய அகலக்கால வைக்காம உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல, உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல நீங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி படிகளாக மாறும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். தைரியமா ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த கட்டம் நகர முடியும். நீங்க பயத்தை சுத்தமா கைவிட்டுட்டு நீங்க அடுத்த கட்டம் நகர ஆரம்பிச்சீங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வெற்றி வெற்றி அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு உங்க ராசியில இருக்கிறதுனால நிறைய எதிர்மறையான சிந்தனைகளை கொடுத்துட்டே இருப்பார். நம்ம ஒரு விஷயம் பண்றோம், இது நம்மளுக்கு சரியா வருமா வராதா, இது செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா கட்டாயமா நீங்க பண்ணலாம். அதுல எந்த ஒரு பாதிப்பும் வராது. அது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டை கட்டாயமா கொடுக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த 7ஆம் இடத்துல திருமணம் ஆகாம இருந்த மீனராசிக்கார நண்பர்களுக்கு கட்டாயம் திருமணத்திற்கான ஒரு நல்ல வருடம் அப்படிங்கிறது இந்த 2024-25ல ரிஷபத்திற்கு போகக்கூடிய குரு உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கன்னிராசியை பார்க்கறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஏமாந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் வரும். நான் நண்பனோட சேர்ந்து ஒரு கூட்டு தொழிலா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அது எல்லாமே முடங்கிருச்சு, சரியில்லாம இருக்குன்னா அதுல இருந்து ஒரு விடிவு காலம், அதுல இருந்து ஒரு வருமானம் ரெக்கவர் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னாக்க இந்த முயற்சி ஸ்தானத்துக்கு தான் முக்கியமா நிக்கிறாரு இல்லையா. குரு பாத்தீங்கன்னாக்க ரிஷபராத்தில் நிக்கிறாரு. ரிஷபம் குருவினுடைய நட்பு வீடுதான். கட்டாயமாக உங்க ஜாதகத்துக்கு இந்த வருடம் 2024-25ங்கிறது ஒரு முயற்சி மூலமாக அடுத்த கட்ட வளர்ச்சி தரக்கூடிய வருடம் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு நல்ல ராசி பலன் பதிவுல சந்திப்போம். நன்றி, வாழ்க வளமுடன்.